பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கி குரூப் சுற்றில் இந்தியா அர்ஜென்டினா இடையே பரபரப்பாக நடைபெற்ற போட்டி சமனில் முடிந்தது. குரூப் பி பிரிவில் நடைபெற்ற ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா மற்றும் அர்ஜென்டினா அணிகள் மோதின. ஆட்டத்தின் முதல் காற்பகுதியில் இரு அணிகளும் கோல் அடிக்காத நிலையில் இரண்டாவது காற்பகுதியில் அர்ஜென்டினா வீரர் லூகாஸ் மார்டினஸ் கோல் அடித்தார். இதனால் முதல் பாதியில் அர்ஜென்டினா 1-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற மூன்றாவது காற்பகுதியில் இரு அணிகளும் கோல் அடிக்காத நிலையில் கடைசி காற்பகுதியில் கோல் அடித்த இந்திய வீரர்கள் தீவிரம் காட்டினர். ஆட்டம் முடிய 1 நிமிடம் எஞ்சியிருந்தபோது பெனால்டி கார்னர் வாய்ப்பில் இந்திய கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங் கோல் அடித்து அதகலப்படுத்தினார். இதனால் பரபரப்பான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமனில் முடிந்தது. பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் அணிகள் பிரிவு வில்வித்தை போட்டியிலும் இந்தியா தோல்வியடைந்தது. காலிறுதிப் போட்டியில் தருண்தீப் ராய், தீரஜ் பெம்மதேவரா, பிரவீன் ஜாதவ் ஆகியோர் அடங்கிய இந்திய அணி துருக்கியிடம் 2-6 புள்ளிகள் கணக்கில் இந்தியா தோல்வியடைந்தது. இந்திய மகளிர் அணியினரும் வில்வித்தை தோல்வியடைந்த நிலையில் தற்போது ஆடவர் அணியும் தோல்வியடைந்ததால் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் ஸ்பெயினைச் சேர்ந்த நட்சத்திர வீரர் ரஃபேல் நடால் தோல்வியடைந்தார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2ஆம் சுற்று போட்டியில் செர்பியாவைச் சேர்ந்த முன்னணி வீரர் நோவாக் ஜோகோவிச்சுடன் நடால் பலப்பரீட்சை நடத்தினார். இதில் முதல் செட்டை 6-1 என்ற கணக்கில் எளிதில் ஜோகோவிச் வென்றார். தொடர்ந்து இரண்டாவது செட்டில் ஜோகோவிச்சிற்கு நடால் கடும் சவால் அளித்தார். எனினும் இரண்டாவது செட்டை 6-4 என்ற கணக்கில் கைப்பற்றிய ஜோகோவிச் அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் பேட்மிண்டன் குரூப் பிரிவு போட்டியில் இந்திய வீரர் லக்ஷ்யா சென் வெற்றி பெற்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நடைபெற்ற போட்டியில் பெல்ஜியம் வீரர் ஜூலியன் கராஜியை 21-19, 21-14 என்ற நேர் செட்களில் லக்ஷ்யா சென் வீழ்த்தினார். லக்ஷ்யா சென் தனது அடுத்த போட்டியில் இந்தோனேஷிய வீரர் ஜொனாதன் கிறிஸ்டியுடன் பலப்பரீட்சை நடத்த உள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.